பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் 7 காரியங்களை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது காரியம் நேற்று பார்த்தோம், அது மேட்டுமையான கண். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம், அது பொய் நாவு. பொய் நாவு. என்னிடம் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அந்த பொய் நாவு என்னிடம் உள்ளதா என்று சொல்லி யோசிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பொய் சொல்லாதவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா? வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொய்யுரையாத தேவனுக்கு அவர், பொய்யுரையாத தேவன். நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? என்னிடம் பொய் சிந்தனைகள் என் மனதில் இருக்கின்றனவா? ஒருவர் நம்முடைய உதவியின் கேட்கின்ற பொழுது என்னால முடியாது என்று சொல்லி தட்டி கழித்து அவருக்கு பொய்யான பதிலை நாம் சொல்கிறோமா? நியாயமான ஒரு காரியத்திலே நாம் செய்ய வேண்டிய அந்த உண்மையான வார்த்தையை மறந்து அந்த இடங்களிலே நான் உண்மைக்கு புறம்பாக பொய்யான வார்த்தைகளை நான் பேசுகிறேனா? இல்லை என்று சொன்னால், இதுதான் சத்தியம், இதைத்தான் நான் சொல்லணும், இதைத்தான் நான் பேசணும் என்கிற சிந்தனை எனக்குள்ள இருக்கும். அந்த இடத்துல இதை சொன்னா தப்பு இல்லைங்க, இதை சொல்லி பார்ப்போமே என்று சொல்லி உண்மைக்கு புறம்பான பொய்யான வார்த்தைகளை நான் பேசுகின்ற பொழுது அந்த நாவை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதத்துல போட்டு. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. எங்கெங்கெல்லாம் நம்ம பொய் பேசுகிறோம்? இன்றைக்கு நாம் யோசிச்சு கொள்வோம். இன்றைய நாள்ல நான் எத்தனை உண்மைக்கு புறம்பா பொய் பேசி இருக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே பொய் ஆனது கலந்து விட்டது. அதனால இது பொய் என்று சொல்லி நம்மளால ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியல. எல்லாத்துலயும் பொய் இருக்கிறது. ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்கு நாம் பொய் சொல்லுகிறோம்? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த நாவானது உண்மை பேசுவதற்காக அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உண்மையை மறந்து பொய் பேச ஆரம்பித்து விடுகிறோம். பொய் நாவு கர்த்தருக்கு அது அருவருப்பானது. தேவன் பொய்யை வெறுக்கிறார். என்னால அதை செய்ய முடியலையே, நான் என்ன செய்யணும்? முழங்கால் படியிடுங்க. ஏசப்பா, நான் இன்னைக்கு நான் பொய் பேசாத பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரே, நீங்க வெறுக்கிறீங்க, பொய் நாவை நீங்க வெறுக்கிறீங்க. ஏசப்பா, நான் இன்னையில இருந்து நான் பொய் பேசாம இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அதுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன் என்று சொல்லி நாம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். உண்மையோடு பொய்யும் கலந்து விட்டது. ஆனால் உண்மைதான் நிலைத்து நிற்கும். பொய் அது அழிந்து போகும். பொய் நாவு அது அழிந்து போகக்கூடியது. பொய் நாவை பத்தி நீங்க வேதத்துல அநேக இடங்களிலே பார்க்கலாம். உண்மையோ நிலைத்து நிற்கும் சொல்லி போட்டிருக்கிறது. உண்மை எப்பொழுதும் அது நிலைத்திருக்கும். பொய் நாவு அது அழிந்து போகக்கூடியது. பொய் நாவை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த இறை சிந்தனையோடு கூட இந்த நாளை நாம் கடந்து செல்ல போகிறோம். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே, நீங்க பொய் நாவை வெறுக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் எங்களை அறியாமலே, எங்களை உணராமலே ஆண்டவரே பொய்யான வார்த்தைகளை எங்களுடைய நாவு பேசி விடுகிறது. ஐயா தேவன், எங்களை தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மைக்கு புறம்பாக என்றும் நாங்கள் பேசி விடாதபடி ஆண்டவரே, பொய் நாவை நீங்க வெறுக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொண்டோம். அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் பொய் பேசி விடாதபடி, பொய்யான வார்த்தைகள் ஒன்று எங்க நாவிலிருந்து புறப்பட்டு சென்று விடாதபடி தேவன் அதற்கு காவல் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கின்ற வாயாலே, உம்மை புகழ்கின்ற வாயாலே, விண்ணப்பத்தை கேட்கின்ற வாயாலே நாங்கள் பொய்களை பேசுகின்ற பொழுது அது உமக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. ஐயா, என்றென்றும் உம்மை நேசிக்கின்ற உள்ளத்தை தந்திருக்கிறீங்க. அதே போல உண்மை உரைக்கின்ற நாவையும் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். அதன்படி வாழ தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாருக்கும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.